ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட் 9 மேத்தமெட்டிக்ஸ் அட் அட்வான்ஸ் லெவல். இதில் வந்து சாப்டர் 1 செட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறோம். இதில் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் விச் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு எந்த மாதிரி எலமெண்ட், தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர், ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இன்டிஜர்ஸ் இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பர்ஸ்லாம் என்ன மாதிரி நம்பர்ஸ் நம்ம இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? அது கிளியராக தெரிஞ்சால் தான் இதுக்கு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸில் என்னெல்லாம் இருக்கும்? 1 2 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர், ஓகேவா? இதோட நொட்டேஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இதோட நொட்டேஷன் வந்து என் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர், ஓகேவா? ஹோல் நம்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 எக்ஸட்ரா. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, டபிள்யூன்ற நேமில் வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ நம்ம என் அப்படின்னு சொன்னாலே நேச்சுரல் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. அதே மாதிரி டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்னு தெரியணும். ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர்ஸ். இதுக்கு முந்தின கொஸ்டின்லலாம் பார்த்துருந்தோம், ஓகேவா? இன்டிஜர்ஸ்னால் இதில் வந்து நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பரும் சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த இன்டிஜரை வந்து எந்த மாதிரி நோட்டேஷனில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெட்டு. அப்போ ஜெட்டுன்னு சொன்னாலே இன்டிஜர்னு நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ இன்டிஜரில் என்னெல்லாம் இருக்கும்? 0 கூட ஒரு பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பர் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டிஜர், ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லாமே ஒரு முழு நம்பராக தான் இருக்க முடியும். அதாவது முழு நம்பர்னால் 3 அந்த மாதிரி ஒரு முழு நம்பர், அதாவது ஒரு ரூட் நம்பர் இல்லாமல், ரேஷ்னல் நம்பர் இல்லாமல், ரேஷ்னல் மீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டெசிமெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு முழு எண் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? அப்போ இன்டிஜர்ஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டிஜர்ஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரேஷ்னல் நம்பர், ஓகே? ஒரு ரேஷ்னல் நம்பர்னால் எப்படி இருக்கும்? எந்த நம்பரெல்லாம் என்னால் வந்து P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியுமோ அது எல்லாமே ரேஷ்னல் நம்பர், ஓகேவா? அப்போ P/Qவில் வந்து இந்த Q எப்படி இருக்கணும் அப்படின்னா, Q ≠ 0. தட் மீன்ஸ் டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ இதுதான் ரேஷ்னல் நம்பரோட கண்டிஷன். அப்போ எந்த நம்பரெல்லாம் என்னால் வந்து P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியுமோ அது எல்லாமே ரேஷ்னல் நம்பர் தான், ஓகேவா? அப்போது இதில் வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும்னு பார்த்தோன்னா -5 -1/2. இப்போ -5 எப்படி ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நான் சொன்னேன்? எல்லா நம்பருக்கு கீழேயுமே கட்டாயமாக ஒரு 1 இருக்கும்ல. ஸோ அப்போ இதை என்னால் P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியுது தானே. அப்போ -5/1 அதுதான் இதுக்கு மீனிங். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே கீழே டினாமினேட்டரில் எப்பயுமே ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு நம்பரை வந்து நான் P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியும் அப்படின்னா அது ஒரு ரேஷ்னல் நம்பர். அப்போ -5 -1/2, அப்புறம் 0வும் ரேஷ்னல் நம்பரில் எடுத்துக்கலாம். 2/5, அப்புறம் வந்து ஒரு 13.4, 1/3. இப்போ இதில் டெசிமலும் வருது. ஏன் டெசிமல் எழுதுனேன்? இதுவும் /1 என்னால் போட முடியும், ஓகேவா? அடுத்து இங்கே நெகட்டிவ் நம்பரும் இதில் இன்க்ளூடட், பாசிட்டிவ் நம்பரும் இன்க்ளூடன்றதுனால நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர். இதோட நொட்டேஷன் என்னது அப்படின்னா Qன்ற ஃபார்மேட்டில் இதை வந்து நோட்டேட் பண்ணுறோம். அதாவது இதோட நோட்டேஷன் வந்து Q யூஸ் பண்ணுறாங்க. அப்போ Qன்னு சொன்னால் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரேஷ்னல் நம்பர்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரேஷ்னல் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியும், Q ≠ 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேவா? இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பரோட இது. அடுத்து என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் எல்லா நம்பருமே இதில் வரும். எல்லா நம்பர்னால் பாசிட்டிவ், நெகட்டிவ், ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ ரியல் நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்னு ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? இர்ரேஷ்னல் நம்பர், ஓகே? இந்த இர்ரேஷ்னல் நம்பர்லாம் எப்படி இருக்கும்னா √2, √3, -√5. ஆக்சுவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பை இதெல்லாம் வந்து இர்ரேஷ்னல் நம்பர். இதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதே கிடையாது. ஆக்சுவலாக பை வந்து ரியல் நம்பரில் கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஓகேவா? அப்போது இந்த மாதிரி இதுக்கு வந்து அக்யூரேட் ஆன்சர், அதாவது எக்ஸாக்ட் ஆன்சர் வராது, அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பரில் வந்துடும், சரியா? அப்போது இதுக்கு அப்புறம் தான் வந்து யார் வரா? ரியல் நம்பர், ஓகே?
ரியல் நம்பரில் எல்லா நம்பரும் இன்க்ளூடட். எல்லா நம்பர்னால் ஒரு -5, -√3, -1/2, 0, 2/5, 13.4, ஒரு பை, 19/2. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பருமே வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? எல்லா நம்பரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் நம்பர் வரும்போது எனக்கு வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகுது? இன்டிஜர் உள்ளே வந்துடுது. -√3 சொன்னால் இர்ரேஷ்னல் நம்பர் உள்ளே வந்துடுது. -1/2 1/2னாலே என்னது? எனக்கு ரேஷ்னல் நம்பர். P/Q ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது ஒரு ரேஷ்னல் நம்பர். 2/5 ஆல்சோ ரேஷ்னல் நம்பர் தான். 13.5ன்றது ஒரு டெசிமல் ஆல்சோ வந்து எதில் வருது? ரேஷ்னல் நம்பரில் வருது. பை வந்து பைக்கு வேல்யூஸ் நம்ம போடும்போது டெசிமலாக இருக்கும். பையை வந்து ரியல் நம்பர்ஸ்லேயும் சொல்லிக்கலாம், ரேஷ்னல் நம்பர்ஸ்லேயும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து 19/2 இது எல்லாமே, அப்போ எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம கொஷினுக்கு வரலாமா? சரி, இப்போ கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன ஆர்டரில் போயிட்டுருக்கு? எனக்கு எதுவுமே புரியலை. இது எங்கேருந்து வருது? இதை விட எது பெருசு? ஸோ இந்த மாதிரிலாம் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஒரு ஷார்ட்டாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இது சொல்கிறேன். நோ ஒர்க் இஸ் 0 குவாலிட்டி ரிவார்டு. எதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், அப்புறம் ஹோல் நம்பர், இதை சொல்கிறதுக்கு இப்போ நானாக சொல்கிறது நோ ஒர்க் 0 குவாலிட்டி ரிவார்டு. ஒர்க் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து ரிவார்ட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நோ ஒர்க் மீன்ஸ் n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? நேச்சுரல் நம்பர். அதுக்கடுத்து ஒர்க் மீன்ஸ் w. அப்போ ஹோல் நம்பர் வந்துடும். ஆக்சுவலாக இது எந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பரை விட ஹோல் நம்பர் பெருசு. அதாவது இதை விட இது பெருசு. ஓகேவா? அப்போ ஏன் இதை விட இது பெருசு? நேச்சுரல் நம்பரில் வந்து இது நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் 0வும் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த நம்பரை விட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், இங்கே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இங்கே இருக்கும். அதனால் இவனை விட இவன் பெரியவன். ஓகேவா? அடுத்து நோ ஒர்க் 0னா யார்? என்னோட இன்டிஜர் நான் சொன்னேன்னா, அப்போது ஹோல் நம்பரை விட இன்டிஜர் பெரியவன், நேச்சுரல் நம்பரை விட ஹோல் நம்பர் பெரியவன், ஹோல் நம்பரை விட இன்டிஜர் பெரியவன். அப்போ அந்த ஆர்டரில் நான் போடுறதுக்கு தான் நோ ஒர்க் இஸ் 0 குவாலிட்டி ரிவார்டு. 0 மீன்ஸ் Z ஃபார் இன்டிஜர். அப்போ இன்டிஜர் வந்து என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வரக்கூடிய நம்பர் தான் இன்டிஜர். ஓகேவா? ஒரு ஹோல் நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு முழு எண் தான் அது. அடுத்து வந்து என்னது? ரேஷ்னல் நம்பர். அப்போ ரேஷ்னல் நம்பர்னால் Q. அப்போது இதை விட Q பெருசு. நேச்சுரல் நம்பரை விட ஹோல் நம்பர் பெருசு, ஹோல் நம்பரை விட இன்டிஜர் பெருசு, இன்டிஜரை விட ரேஷ்னல் நம்பர் பெருசு, ரேஷ்னல் நம்பரை விட ஒரு ரியல் நம்பர் பெருசு. ஓகேவா? ரேஷ்னல் நம்பரை விட ரியல் நம்பர் பெருசு. இந்த ஆர்டர் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ எல்லாத்த விட பெரியவனே ரியல் நம்பர் தான். ரியல் நம்பர்னால் என்னது? நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த நம்பர் லைனில் 0, 1, 2, 3 அதே மாதிரி இங்கே -1, -2, -3 இப்படி போட்டுரும். இங்கே வந்து -∞, இங்கே +∞. இங்கெல்லாம் இப்படி தான் நம்பர் இருக்குமா ஒரு நம்பர் லைன்லனா? கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து என்ன இருக்கும்? டெசிமல் இதுக்குள்ளே. இப்போ 0.1, 0.2 அப்படின்னு 1 வரைக்கும் வந்து 0.9999 அதை மாதிரி ரீச் பண்ணக்கூடிய நம்பர், 1 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய இந்த நம்பர்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து √2 வேல்யூ ஆனது 1.414 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் தான் இது வரும். ஓகே, 1.414 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1.414 எங்கே இருக்கும்? இந்த 1க்கும் 2க்கும் நடுவில். ஆக்சுவலாக 1.5க்கு 1க்கும் நடுவில் இங்கே 1.4 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அப்போ ஒரு டெசிமலும் இங்கே உள்ளே வந்துடும். அதே மாதிரி √3, அப்புறம் வந்து பைனா 3.14, அப்புறம் 2/3, 3/2, 3/2னா என்னது? 1.5, 1.5னா இங்கே வந்துடுமா? இப்படி எல்லா நம்பருமே இருக்கக்கூடியதான் என்னோட நம்பர் லைனில் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் இருக்கும். அப்போ அது மொத்த ஒரு நம்பர் லைனில் சொல்லக்கூடிய எல்லா வேல்யூஸும் இருக்கக்கூடியதான் என்னோட ரியல் நம்பர். அப்போ என்ன ஆர்டர் நமக்கு ஞாபகம் இருக்கணும்? நோ ஒர்க் இஸ் 0 குவாலிட்டி ரிவார்டு. நோ ஒர்க் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர். Z மீன்ஸ் இன்டிஜர், Q மீன்ஸ் ரேஷனல் நம்பர். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ Zனா என்னதுன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, Qனா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த நோட்டேஷன் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நோட்டேஷன் வந்து இன்டிஜருக்கு Zன்ற நோட்டேஷனும், Q வந்து ரேஷனல் நம்பரோட நோட்டேஷனும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆர் இஸ் த ரியல் நம்பர். இந்த ஆர்டர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் இருந்தால் தான் இந்த செட்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் கொடுக்கும்போது நம்மளால் அந்த சம்மை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ சம்முக்கு வரலாமா? டிட்டர்மைன் விச் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட்டு. இந்த செட்டு வந்து எந்த டைப் ஆஃப் இந்த இதில் உள்ள எலமெண்ட்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? ரியல் நம்பர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா?
அப்போ ரியல் நம்பர் தான் இதோட ஆன்சர். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் -5 வந்து என்னது இன்டிஜரில் வந்துடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. -√3ன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். -1/2 ரேஷனல் நம்பரும் கூட. ஓகேவா? 0 வந்து ஹோல் நம்பர்லேயும் இருக்குது, ரியல் நம்பர்லேயும் இருக்குது. 2/5 இது ரேஷனல் நம்பரும் கூட. ஏன்னா P/Q ஃபார்மேட்டில் எழுதுறேன்னா பை வந்து ரியல் நம்பர்ஸ். அப்போ 3.5 வந்து டெசிமலும் ரியல் நம்பர் தான். 1/3 ரேஷனல் நம்பர். ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது என்னது ரியல் நம்பர். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து ரியல் நம்பர். இந்த ஒரு சின்ன ஒன் வேர்டு கொஸ்டின் தான். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதணும்னா இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது உங்கள் ஃபேமிலியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.